சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 வார காலம் காணாமல் போயிருந்தது இப்போது தெரிய வந்துள்ளது. அவருடைய வீழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 வார காலம் காணாமல் போயிருந்தது இப்போது தெரிய வந்துள்ளது. இது சர்வதேச அரசியல் உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சீனாவில் ஓர் அதிபர் காணாமல் போய் மீண்டும் பொதுவெளிக்கு திரும்பினால் அதன் பொருள் அவர் டம்மி அதிபர் ஆகிவிட்டார் என்பதுதான். சீனாவால் ஆயுட்கால அதிபராக கொண்டாடப்பட்ட ஜி ஜின்பிங் வீழ்ச்சி அசாதாரணமானதாகும். சீன அதிபர் ஜி ஜின்பிங் திடீரென்று 2 வார காலத்துக்கு காணாமல் போனார். மே 21ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரை அவரை காணவில்லை. அவர் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. அவர் வெளி உலகத்துக்கு காட்சி தரவே இல்லை. அவர் அதிபர் மாளிகையில் இருக்கிறாரா, இல்லை சீனாவில் தான் இருக்கிறாரா, எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்தது. ஒரு தேசத்தினுடைய அதிபர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியாமல் இருந்தால் அதற்கு எத்தனையோ பொருள்கள் உண்டு. சீனாவை பொறுத்தவரை 2 வார காலம் திடீரென ஒரு அதிபர் காணாமல் போனால் அங்கு அதிகாரமிக்க ஒரு குழு ஒன்று அவரை கைப்பற்றி இருக்கிறது, அவரை சிறைப்பிடித்திருக்கிறது என்று பொருள். அந்த அதிகாரமிக்க குழுவை நோக்கி அதிகாரம் கைமாறி கொண்டிருக்கிறது என்று பொருள். அவர் காணாமல் போயிருந்த அந்த 2 வார காலத்துக்கு அவர் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் அவருக்கு சில உத்தரவுகள் பிறப்பித்து அவரை இணங்க வைத்திருக்கலாம். அவ்வாறு இணங்க வைத்திருப்பதற்கு இந்த 2 வார கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் பொதுவெளிக்கு திரும்பி விட்டார். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு நடந்த சீனாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஜி ஜின்பிங் பங்கேற்றார். ஆனால் அவர் அவ்வளவு உற்சாகமாக காணப்படவில்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜி ஜின்பிங் எப்படி திடீரென ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாரோ, காணாமல் போயிருந்து மீண்டும் திரும்பி வந்திருக்கிறாரோ, இதே போன்ற நிகழ்வு அங்கு கிட்டத்தட்ட மிக முக்கியமான 3 தலைவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. சீனாவில் பெரிய அதிகாரத்துடன் வலம் வந்த ஒரு அதிபர் திடீரென காணாமல் போய் அவர் மீண்டும் பொதுவெளிக்கு திரும்பினார். அதனுடைய பொருள் என்ன என்பது குறித்து பல்வேறு நிபுணர்கள் ஒரே விதமான கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது, இனி அந்த அதிபருடைய அதிகாரம் வெறும் சடங்கு ரீதியான அதிகாரமாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது ஒரிஜினல் அதிகாரம் அவரிடம் இருக்காது. வெறும் ஒரு செரிமோனியல் ஹெட்டாக, ஒரு கௌரவ பதவியாக அவருடைய பதவி ஆக்கப்பட்டு விடும். இல்லாட்டி அவர் ஆக்கப்பட்டு விடுவார். இப்ப இந்தியாவில் ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஆனா அவர் தான் நம்பர் 1 இருப்பார். அது போல ஜி ஜின்பிங் விரைவிலேயே மாற்றப்பட்டு விடுவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே ஒரு செரிமோனியல் அத்தாரிட்டியாக, ஒரு கௌரவ பதவியாக அவரிடம் இருக்கும். இல்லாட்டி ஒரு கௌரவ தலைவராக அவர் கருதப்படுவார். மற்றபடி அவர் கையில் இருக்கக்கூடிய நேற்றைக்கு வரைக்கும் அவரிடம் இருந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது என்று பொருள். இதுதான் எல்லா நிபுணர்களும் சொல்லுகிறார்கள். இப்போது சீனாவுடைய அதிகார மையமாக மாறி இருப்பவர் ஜெனரல் ஜாங் யூசியா என்பவர். இவர் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் த சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன். அவர் இராணுவத்தோடு தொடர்பு கொண்டவர். மத்திய மிலிட்டரி கமிஷனுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர். இன்றைக்கு இவரிடம்தான் அதிகாரம் குவிந்துள்ளதாக பல்வேறு தகவல்கள் வருகின்றன. சோ இவர் ஜி ஜின்பிங் கேம்புக்கு எதிர் முகாமை சார்ந்தவர். இவருக்கு ஹூ ஜிண்டாவோ என்கிற முன்னாள் சீன அதிபரின் ஃபேக்ஷனை சார்ந்த பல்வேறு மூத்த தலைவர்களின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உள்ளது. இந்த நிலையில் சீனாவுடைய எதிர்கால தலைவராக சீர்திருத்தவாதியான வாங் யாங் வருவார் என்கிற யூகம் பரவலாக காணப்படுகிறது. இந்த வாங் யாங் யார் அப்படின்னா, நேஷனல் கமிட்டி ஆஃப் த சைனீஸ் பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் உடைய சேர்மனாக 2018 முதல் 2023 வரை பணிபுரிந்தவர். அதோடு மட்டுமல்ல, சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய 4வது ரேங்க் உறுப்பினராக 2017 முதல் 22 வரை பொறுப்பு வகித்தவர். இப்போது சீனாவில் ஏற்பட்டுள்ள அதிகார மாற்றத்தின் மூலம் சீன அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் ஓரங்கட்டப்பட்டுள்ளார், நீக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்னமும் அவர்தான் அதிபர், ஆனால் அவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளார்.
அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிபர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை. ஜி ஜின்பிங்க்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டங்கள், மரியாதை பறிபோகாது. ஆனால் அவரது நிர்வாக அதிகாரம் குறைக்கப்பட்டுவிடும். குறிப்பாக இராணுவம், பொருளாதாரம், சித்தாந்த உருவாக்கம் ஆகியவற்றில் ஜி ஜின்பிங்கின் ஆதிக்கம் இனி இருக்காது. இப்போதே ஜி ஜின்பிங்கின் சிந்தனை, அதாவது ஜி ஜின்பிங் தாட் எனும் முழக்கம் சீனாவில் திடீரென காணாமல் போயிருக்கிறது. சீன மீடியாக்களில் தினந்தோறும் இடம்பெற்று வந்த அந்த வாசகம் இப்போது இடம்பெறுவதில்லை. ஜி ஜின்பிங்கால் ஓரங்கட்டப்பட்ட சீனியர் தலைவர்கள் மீண்டும் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஜி ஜின்பிங்க்கு நெருக்கமான பல்வேறு ராணுவ ஜெனரல்களின் பதவிகளும் பறிபோகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் 15% உயர்ந்துள்ளது. ரியல் எஸ்டேட் வளர்ச்சி தேங்கி போய்விட்டது. செமிகண்டக்டர் துறையில் சீனா அடைந்திருக்கக்கூடிய தோல்வி என எல்லாம் சேர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பதம் பார்த்து இருக்கிறது, டம்மி ஆக்கி இருக்கிறது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த சீனாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அதிகார மாற்றம், இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டா? இது ஏதேனும் ஒரு தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்துமா? இதுல பொதுவா இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சீனா இஸ் an expert in externalizing its internal problems அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீனா தன்னுடைய உள்நாட்டு விவகாரத்தை வெளிநாடுகளில் காட்டுவதன் மூலமாக திசை திருப்பும். அதுல சீனா நிபுணத்துவம் பெற்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிற சீன ராணுவம், அதனுடைய வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டினுடைய கமாண்டர்கள் 2024 முதலே திரும்ப லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது அசல் கட்டுப்பாட்டு எல்லை கோட்டருகே திரும்பவும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று துடித்து வருகிறார்கள். மீண்டும் இந்தியாவில் ஊடுருவதன் மூலமாகவும் அருணாச்சல பிரதேஷ் விஷயத்தை, அதே போல லடாக் விஷயத்தை மீண்டும் கையில் எடுப்பதன் மூலமாக சீனாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அவர்கள் கவனத்தை திசை திருப்ப முடியும். சோ தன் நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் அது ஏதேனும் சில்மிஷத்தை செய்யக்கூடும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது தவிர நிபுணர்கள் இன்னொன்றை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இந்தியா மீது சைபர் அட்டாக்கை சீனா நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்தியாவுக்கு எதிரான தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் அதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை அது மேற்கொள்ளலாம். அது தொடர்ந்து சீனா செய்து கொண்டிருக்க, அதை இன்னும் தீவிரப்படுத்தும். இதெல்லாம் சீனாவில் இருக்க உள்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக இந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதோடு மட்டும் இல்ல, ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில நிரந்தர இடம் கேட்டு நாம போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த தொடர் போராட்டத்துக்கு ஏதேனும் இடையூறு விளைவிக்கக்கூடிய வேலைகளையும் சீனா பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். சோ எது எப்படியோ, ஒரு சீனாவுடைய நிரந்தர அதிபர் என்று கொண்டாடப்பட்ட ஜி ஜின்பிங் இன்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். அவருடைய வீழ்ச்சி அடிப்படையில் இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா அவர் இருந்த காலத்துல ரொம்ப தீவிரமாக அருணாச்சல் பிரதேசை கையில் எடுத்தார். அவர் அதிபராக இருந்தப்போதான் கிழக்கு லடாக்ல கல்வான் பள்ளத்தாக்குல பெரும் மோதல் ஏற்பட்டது. இதெல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம். சோ ஒரு சர்வாதிகாரியின் வீழ்ச்சி என்று நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அவருடைய வீழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அப்படி பார்த்தா அது கிடையாது. ஏன்னா மகிழ்ச்சி அடைய முடியாது. காரணம், ஜி ஜின்பிங் போனாலும் இன்னொருவர் வருவார். அவர் ஒரு சீனராகத்தான் இருக்க போகிறார். எந்த சீன தலைவரும் இந்தியா நம்ப முடியாது. சீன தலைவர்கள் நபர்கள் வேறுபட்டாலும் அவர்களுடைய மனோபாவம் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த மனோபாவத்தின் அடிப்படை இந்தியாவுக்கு எதிர்ப்பு என்பதாகவே இருக்கும். அதனால ஜி ஜின்பிங் போனால் வேற ஒருத்தர் வருவார். பேர் தான் மாற்றமே ஒழிய அந்த கொள்கை, அந்த நடவடிக்கை, பழைய காலத்து அந்த லெகசி எல்லாமே அப்படியே தான் தொடரும். எனவே நாம் முன்னை காட்டிலும் விழிப்பாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.